ஆவியில் எளிமை, நீதியின் நிமித்தம். அவள்தான் இங்கே உட்காந்துக்கிட்டு நான் பெரிய ஆள், போகும்போது தெரியும் பெரிய ஆளா சின்ன ஆளா. வண்டி பிளாட்ஃபார்மில் வந்து ரிலீஸ் ஆகும்போது தெரியும் இவங்க எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியும். ரொம்ப பெரிய ஆளுன்னு எனக்கு தெரிஞ்சு, ரொம்ப பெருசாக இருக்கும் போலையே ஆள் அப்படின்னு தெரியும். ஆள் நிறைய பேர் நாங்கள் சேரில் உட்கார மாட்டோம், கீழே தான் உட்காருவோம். ஆனால் ஆவி ரொம்ப பெரிய ஆவி. அதனால தான் சொல்கிறேன், ஆவியில் எளிமை இருக்கணும். ஆண்டவரை என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன், ஆண்டவரை இதை செய்யாதேன்னு சொன்னால் கேட்டுக்கிறேன். அவன் தான் ஆவியில் எளிமை உள்ளவன். கையை நல்லா தட்டுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், சிலர்ட்டெல்லாம் போய் நீ இந்த தப்பு பண்ணியிருக்கேன்னு சொன்னோம்னா நம்ம செத்தோம்டா, நமக்கு நைட்டு தூக்கம் வராது. என்ன அப்படிதான் நம்மளை கொன்னே போட்டுருவாங்க. அப்புறம் எப்படி அவன் பரலோகம் போகிறது சொல்லுங்கள்? அவனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்காம அவனுக்கு எப்படி தப்பு தெரியும்? 2 பேர் தான் பரலோகம் போக முடியும். மொத்தம் ஆண்டவர் 8 விதமான காரியத்தை சொல்லிட்டு அதில் பரலோகத்துக்கு பற்றி 2 காரியத்தை சொல்லியிருக்கார். ஒன்று ஆவியில் எளிமை. சொல்லுங்கப்பா, எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு குத்துங்க, எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்கணும். அப்படி இருந்தால் என்ன எளிமை? ஆவியில் எளிமை. சில பேருக்கு நம்ம ஏதாவது சொன்ன உடனே மூக்கு மேலே என்ன வரும்? அப்புறம் எப்போ தானே ஆசீர்வதிக்கப்படுறது? அப்போ எதுக்கு தான் சபை? அப்போ எதுக்கு தான் கூட்டம் சொல்லுங்க? அப்போ எப்படி தாயா சுகமாகிறது? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ எப்படி தான் சுகமாகிறது? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர், அதான் ஆவியில் எளிமை. இருதயம் க்ளீனாக இருக்கு. பிரைஸ் தி லார்ட் பிரதர், உள்ள பிரைஸ் தி லார்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அல்லேலூயா, சோத்திரம். ஆனால் உள்ள வந்துட்டாங்க பாரு, சோத்திரம் வேறு. இப்படி தான் இருக்கிறோம். அவன் நல்லா கவனிங்க, 2 பேர். அதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். அப்போ 2 பேர் தான் எங்கே போக முடியும்? எங்கே போக முடியும்? அப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இயேசுவனுடைய முதல் பிரசங்கம் ஆவியில் எளிமை இருக்கணும். அதனால தான் சொல்கிறார், எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் யாரா? பாக்கியவன். ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கா? ஆவியில் சலனம் இல்லாமல் இருக்கா? இப்போ உதாரணத்துக்கு நான் ஆவியில் சலனம், ஆவியில் கபடம் சொல்லவா? இந்த அவன்லாம் நல்லா இருக்கு, அவன் பிள்ளைலாம் நல்லா இருக்கு, அவன் குடும்பம்லாம் நல்லா இருக்கு. இவன் தான் யாரு? ஆவியில் கபடம் உள்ளவன், ஆவியில் சலனம் உள்ளவன். இந்த அவன்லாம் பாருங்க எவ்வளவு பணம் வச்சுருக்கான், அவன்லாம் பாருங்க எவ்வளவு நகை வச்சுருக்கான், இவன் தான். அதனால தான் 73ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் ஆசா தொடங்கும் போதே சொல்லிட்டார். ஆமாம், என்ன சொல்லிட்டாருன்னா, சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர். ஆமாம், அதனால கவனிங்க, இப்போ இருக்கும் சுத்த இருதயம். 1 வருஷம் காத்திருக்கும் போது தெரியும் சுத்த இருதயம் இருக்கா இல்லையான்னு. 2 வருஷம் காத்திருக்கும் போது தெரியும் சுத்த இருதயம் இருக்கா இல்லையான்னு. அப்போ இருதயத்தில் எங்களுக்கு சுத்தத்தை தாருமாண்டவரே. அல்லேலூயா. அதனால தான் ஆவியில் எளிமை, ஆவியில் எளிமை. இயேசுநாதர் இந்த பிரசங்கத்தை பண்ணது காரணம் இருக்குது. பைபிளை தூக்கிட்டே கொஞ்சம் பேர் சுத்தினா எல்லாரும் இயேசுநாதருக்கே குற்றம் கண்டுபிடிச்சான். எப்படிப்பட்ட ஆளுங்க அவரே! நான் பலியாக வர்றேன்னு சொல்கிறான், அவரையே இவன் குழியில் தூக்கி போடுறான். எப்படிப்பட்ட ஆட்கள் பாருங்க. நம்ம ஆவியில் எளிமையாக இருக்கணும். 2வது பாடுபட கவனமாக இருக்கணும். எங்கே போனாலும் சீட்டு தேடாதீங்க, எங்கே போனாலும் முதல் இடம் தேடாதீங்க. ஆமாம், போனால் எங்கேயோ ஒரு இடத்துல தெரியாத மாதிரி நின்றுட்டு போங்க, கர்த்தர் உங்களை லட்சங்களுக்கு முன்னாடி நிறுத்துவார். அல்லேலூயா. எங்கே போனாலும் அதில் இந்த சொந்தக்காரங்க வீட்டில் எப்போ தெரியுமா பிரச்சனை வருது? அந்த குப்பை தொட்டியில் போடுற பேப்பரில் இவன் பேர் என்ன பண்ணணுமா போடணும். அதனால தான் நாங்கள் எங்கள் வீட்டு பத்திரிக்கையிலலாம் மொத்தமாக எவன் பேரையும் போடுறதில்ல, யார் பேரையும் நாங்கள் போட்டதும் இல்லை போடுறதும் இல்லை. அப்படி ஒன்றும் தேவையே இல்லை. வந்தாவா சொல்லுங்கள், வராட்டா அவ்வளோதான். நீங்கள் வாயில் சொல்லுவீங்க, ஆனால் உங்கள் பத்திரிக்கையை பார்த்தா பின்னாடி லட்சக்கணக்கான பேர் எழுதி போட்டிருக்கு. ஏன்னா கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியது இருக்குது. ஆவியில் எளிமை, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். இன்றைக்கு நம்ம இயேசுநாதர் சொன்னபடி வாழ்கிறோமா? மத்தேயு 5:11 என்ன சொல்லுகிறது? என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அடுத்த வார்த்தையை பாருங்கள், சந்தோஷப்பட்டு களி கூறணும். அப்போ பேதுரு சந்தோஷப்பட்டாரா? பட்டாரு. சிலுவையில் நிறுத்தும் போது சிலுவையில் அறைய வந்தவன் ஆச்சரியப்பட்டான். பிடிச்சு கையை பிடிச்சி இப்போ அந்த கை பக்கம் வைக்க போகிறாங்க, இன்னொரு கையை பிடிச்சி இந்த பக்கம் வைக்க போகிறாங்க. இயேசுநாதர் சொன்னது நிறைவேறுது. இன்னொரு காலை பிடிச்சி, ஆண்டவரே இந்த சிலுவையிலிருந்து என்னை காப்பாற்றும். ஆண்டவர் சொல்லியிருப்பார், கூப்பிட்டீலடா, என் பின்னாடி வர்றேன்னு சொன்னீல, இப்போ வா.
ரைட் டைம் வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் உன்னை பிடிச்சி அறைய போகிறாங்க. ஆமாம், உலகத்தில் நான் நினைக்கிறேன் பேதுருவை சிலுவையில் அரைஞ்சவங்க தான் பிரமிச்சு போயிருப்பாங்க. ஏன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சா இவன் என்ன சொல்கிறான், தலைகீழாக அரைங்கன்னு. ரொம்ப கஷ்டம் பார்த்தீங்களா, அந்த வயசான ஆளை பிடிச்சி தலைகீழாக வச்சு. ஏன்னா சிலுவையில் அறையலைன்னா இராணுவ வீரர்களை ராயன் கேட்பான், ஏன் சிலுவையில் அறையலைன்னு. அந்த வயசான ஆளை பிடிச்சி தலைகீழாக கவுத்தி கையை பிடிச்சி இங்கிட்டு வச்சு, இந்த கையை இங்கிட்டு வச்சு, மேலே காலை வச்சு அடித்து நொறுக்கி இதையெல்லாம் தாண்டி போகிற அளவுக்கு அவங்க விசுவாசத்தில் இருந்தாங்க. ஆமாம், ஆண்டவருடைய வளர்ப்பு அப்படி. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவருடைய, அதனால் நம்முடைய சபையில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நம்ம எல்லோரும் ரொம்ப குறுகிய வாழ்க்கையில் இருக்கோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, 50 வருஷத்துக்கு வெறும் 15,000 நாட்கள் கூட இல்லை. 15,000 ரூபாயை கொடுத்தோம்னா போயிட்டு பேக்கில் கொண்டு போயிட்டு ரிட்டர்ன் வரான் மொத்தமாக. அதனால் கேட்குறேன், நம்முடைய நாட்கள் எல்லாம் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு என்ன ஜெபம் பண்ணணும்னு தெரியுமா, நாட்களை எண்ணும், அதுக்கு பதிலாக பணத்தை எண்ணும் கிருபைதாருன்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறதில்ல, நம்ம ஆளுகளுக்கு எல்லாம் தெரியும். கேட்டு பாருங்கள், சாகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நோட்டை காமிச்சது எவ்வளோ ரூபா நோட்டுன்னு கேளுங்க, சூப்பராக சொல்லு. ஆனால் நீ எப்போ சாவேன்னு கேட்டு பாருங்கள், நாட்களை என்னும் அறிவை ஞானம் நிறைந்த வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையில் என்ன தாரோ. அதனால தான் ஜெயிலுக்குள்ளேயும் சந்தோஷமாக இருந்தாங்க. என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை, சிலுவை இல்லாமல் பரலோகம் இல்லை, சிலுவை இல்லாமல் யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. நம் பக்கத்தில் யாரெல்லாம் பாடுகளை சுமக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாய் ராஜ்யத்தில் இருப்பார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. இன்னொன்று சொல்லி முடிக்கிறேன். அதுக்காக எல்லா பாடுகளும் நம்மளை மொத்தமாக கொண்டு போய் நிறுத்திடும் முடிச்சிருங்கிறது அல்ல. சில பாடுகள் எந்த குடும்பத்தாருக்கு ஆண்டவரை தெரியலையோ, எந்த குடும்பத்தாருக்கு ஆண்டவருடைய வல்லமை புரியலையோ, நம்முடைய பாடுகளிலே அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நிமித்தம் அது பாடுகளில் தான் செய்யும். லாசரு செத்தாத்தான் அங்கே இருக்க வேதபாரகருக்கும் பரிசயம் இருக்கும். செத்து போன உயிர் தெழுகிற வல்லமை உள்ள ஒரு தேவனை தெரிய முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா தெரியாது. அது நடந்தே தீர வேண்டும். அதுக்கு ஒரு லாசர் வேணும், அதுக்கு ஒரு மரியாள் வேணும், அதுக்கு ஒரு மார்த்தாள் வேணும். அதிலிருந்து நான் இந்த வேதத்தை ரொம்ப படித்தது என்னன்னா, யாரை ரொம்ப நேசிக்கிறாங்களோ ஆண்டவர், அவங்களுக்கு ரொம்ப பாடுகள், அவங்களுக்கு ரொம்ப உபத்திரவங்கள், அவங்க ஆண்டவருக்கு அருகாமையில் இருப்பார்கள். ஆனால் நமக்கு இந்த செய்தி என்ன தெரியுமா, இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த பின்னாடி சொன்ன இந்த செய்தி நமக்கு எதுக்கு தெரியுமா, நம்முடைய வாழ்க்கையின் அந்திய காலங்களிலும் நாம் எல்லாரும் கவனமாக இருக்கும். ஏன் தெரியுமா, இன்றைக்கி நிறைய சபைகளில் குடுகுடுப்பக்கார மாதிரி வருஷந்தோறும் ஒரு வாக்கு தத்துவம், மாதந்தோறும் ஒரு வாக்கு தத்துவம், நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்கிறான், இந்த வருஷம் இந்த மாதம் இது நடக்க போகுதுன்னு சொல்கிறான். ஆனால் இங்கே இருக்கிற நிலைமையை பார்த்தா அன்பு தணிந்து போகிற கடைசி காலம். என்ன தணிந்து போகிற? அன்பு சுயநலமாக வாழ்கிற கடைசி காலம். இந்த காலத்தில் சபையில் பேசப்படுகிறதற்கும் வேத வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம அனுபவிக்கிற காரியங்களுக்கும் உலகத்தின் காரியங்களுக்கும் நிறைய மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்போம். இதெல்லாம் இயேசுநாதர் நமக்கு போட்டு போன விதை. அதனால் என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் வந்து இந்த உபத்திரவங்களையும் பாடுகளையும் பார்த்து பயந்து விடாமல், இயேசுநாதர் உங்கள் பக்கத்தில் இருந்து சொல்கிற ஒரே ஒரு விஷயம், பின்பற்றி வா. அல்லேலூயா, பின்பற்றி வா. அல்லேலூயா, பின்பற்றி வா. அப்படியே சொன்ன அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு, ஆமாம், நீங்கள் பின்பற்றி வந்தீங்கன்னா இம்மையிலும் மறுமையிலும் ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துவார். நான் என்ன சொல்வேன்னா, நான் இத்தனை வருஷம் ஊழியத்தில் எதுவுமே ஆண்டவர்கிட்ட கேட்டதில்லை. ஆண்டவர் எப்படி நடத்துகிறாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மத்தேயு 6:33 தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அவ்வளோதான். நான் எவ்வளவு சம்பாதிச்சிருந்தாலும் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்க மாட்டேன், இவ்வளவு ஆசீர்வாதமாக நான் ஆயிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ சொல்லுங்கள், எனக்கு எதுவுமே தெரியாது.
நான் ஒரு வாழ்க்கையில் நினச்சிருந்தேன், நம்ம என்ன தாண்டா செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். 24 வயசு 25 வயசில் நம்ம எப்படி தாண்டா வாழ போகிறோம். இன்றைக்கி ஆண்டவர் என்னை இவ்வளவு ஆசீர்வாதமாக மாற்றினார். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வித்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடணும், அவர் சமூகத்தை தேடணும். இங்கே வந்து நான் காலையில் உட்காரும்போது ஒரு ஆத்மாவும் இங்கே இருக்காது. ஒரு 6:30 மணி வரை நான் உட்காந்து ஜெபிக்கும் போது ஒரு ஆள் இங்கே இருக்காது. ஆனால் ஏன் நம்ம சோர்ந்து போகாமல் தேடணும்னா, நம்மை அழைத்தவர் ஒருவர் இருக்கிறாரு, அவர் நம்மை பலப்படுத்துவார். அதனால இந்த ராத்திரியில் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பாடுகளை தாண்டணும்னா ஒரே ஒருத்தர் உங்கள் கூட இருக்கணும். இந்த அவமானங்களை தாண்டணும்னா ஒரே ஒருத்தர் உங்கள் கூட இருக்கணும். இந்த பழி சொல்ல தாண்டணும்னா ஆண்டவர் உங்கள் கூட இருக்கணும், நீங்கள் அவரோடு இருக்கணும். அதனால தான் ஆசா சொன்னார், நான் சொல்லுவேன், சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், அது யூனிவர்சல் ட்ரூத்து. அது மாதிரி உங்களோட கடவுள் இருக்கிறது யூனிவர்சல் ட்ரூத்து. ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, நான் எப்பொழுதும் அவரோடு இருக்கிறேன். அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. எல்லோரும் சொல்லுங்கள், நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? டாஸ்மார்க்கில் இருந்துட்டு நான் எப்பொழுதும், தியேட்டருக்குள்ளே உட்காந்துட்டு நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், சொல்ல முடியுமா? கள்ளக்கடத்தல் பண்ணிட்டு நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். ஒருத்தன் சொன்னால் நான் எப்பொழுதும், சொல்லுங்கள், அடுத்த வார்த்தை என்ன சொன்னார்? நீர் வழக்கரம் பிடித்து என்னை, இதுதான். அதனால தான் உங்கள் மகனை பார்த்து, அவரே அப்பா போகிறேன், காசெல்லாம் அந்த இரும்பு பெட்டிக்குள்ளே இருக்குது, பார்த்து எடுத்துக்க, எவனாவது வருவான் செத்து போன பிறகு, நீ கொஞ்சம் கவனமாக எடுத்துக்க. இல்லை, எல்லாத்தையும் செட்டில் பண்ணி தாவீது கோடிக்கணக்கான பணத்தை ஆலயத்துக்காக பிரபுக்களுக்கு முன்னாடி வச்சுட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ அவரை தேடினால், நீ அவரை விட்டுட்டினா நீ அனாதை. கிடக்கும் போது ஆண்டவர் 3 தடவை வந்து தரிசனமானார். எங்கெங்கே தரிசனம்? அவன் விக்கிரகத்துக்கு அவனை பிச்சுட்டு போயிட்டான், ஒன்றும் பண்ண முடியல. அங்கிட்ட ஒரு கோயிலை கட்டினா, இங்கிட்ட ஒரு கோயிலை கட்டினா. அதனால தான் சொல்கிறேன், இப்போவே நம்முடைய ஓட்டத்தை தீர்மானிக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அதனால தான் எங்கெங்கே எப்படி நம்ம போகணுங்கிறத முடிவு பண்ணணும். அப்போ போகும்போது நம்ம சரியாக நம்மளை தயார்படுத்தி வச்சுக்கிட்டோன்னா ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவரை வேதனைப்படுத்தாமல் நம்ம வாழ்ந்தோன்னா, ஏன்னா விசுவாசத்தை துவக்கிறவரும், விசுவாசத்தை நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, தானியேலுக்கு எப்படி சிங்க கபில விசுவாசம் வந்துச்சு? அந்த விசுவாசத்தை கொடுத்தது கர்த்தர். அல்லேலூயா. பேதுருக்கு எப்படி தலைகீழா சிலுவையில் அறைய முடிஞ்சிச்சு? கொடுத்தது. பேதுரு ரொம்ப பயந்தாரான். ஒரு சரித்திர உண்மையை சொல்கிறாங்க, பயந்து ரோமாபுரியிலேருந்து தப்பிச்சு போயிடலாங்கிற நிலைமைக்கு வந்தாரான். இது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. அப்போ தான் இதே சத்தம் கேட்டுச்சான், இனி எங்கே போயிட்டுருக்க? என்னை பின்பற்றி நீ ஒன்று ஒப்பு கொடுத்துரு, இந்த ஓட்டத்தில் முடிஞ்சிருச்சு, நீ போய் எனக்காக இந்த காரியத்தை செய்யன்னு சொன்னோன்னே திரும்ப அவரே போய் அந்த சிலுவையை சுமந்ததாக சரித்திரம் சொல்லுது. என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, இடுக்கமான வாசல் வழியாய் போவோம், சிலுவை சுமப்போம், சிரித்த முகத்தோடு இருப்போம். அல்லேலூயா. அதுலேயும் ஆண்டவர் எப்போ சந்தோஷப்படுவார் தெரியுமா? பாடுகளில் சிரித்த முகத்தோடு சந்தோஷத்தோடு நாம் இருப்போம், நாம் தைரியமாக இருப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்த